ஹலோ, குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையில் என்ன சமையல் தெரியுங்களா? கத்திரிக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு மாதிரி. அது இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு பூண்டு போட்டுக்கோங்க, மிளகும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகு போட்டு அப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் தாளிக்கிட்டோன்னு வெங்காயமும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்கினதும் அதுக்கப்புறம் இது கத்திரிக்காயெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்ட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினாட்டு தக்காளி போடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கட்டோன்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரம் இதாகிடும். கத்திரிக்காயும் அதிலே போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கினதும் சால்ட்டு போட்டுடுங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வதங்க விடுங்க. அது அப்புறம் மிளகா பொடி இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு இது அப்படியே கலரி விட்டுடுங்க. கலரிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு இது தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த காய் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இதாகிடும். தக்காளி எல்லாமே மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஒரு இது கொடுக்கும். அப்படியே மூடி வச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடிடணும், ஸ்லிம்மில் வச்சுட்டு. அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா குமுறி நல்லா இதாகிடும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. விட்டுட்டு இதுக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு மசாலா எள், வேர்க்கடலை, முந்திரி, அப்புறம் கொஞ்சம் தனியா. எள்ளெலாம் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானது வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். கொதித்ததும் அதுக்கப்புறம் இது அரைச்சி வச்சு அந்த மசாலாவையும் அரைச்சி வச்சுக்கோங்க. ரெடியாக அரைச்சி வச்சுட்டு கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரும்போது அந்த மசாலா ஊற்றிடுங்க. அரைச்சி வச்சுருக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு, அப்புறம் தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் புளி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த வெஜ்ஜி ரைஸு இது மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். இது பிரியாணிக்கு செய்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். கொஞ்சம் புளி கம்மியாக தான். காரக்குழம்புனா கொஞ்சம் புளி அதிகமாக சேர்ப்போம், அதனால் இது கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்குறோம். அதை நல்லா இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொதித்து திக்காக வரும். திக்காக வரும்போது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நீங்கள் இது நல்லெண்ணெய் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதில் நல்லாயிருக்கும். எந்த இது ரீஃபண்ட் ஆயிலும் தாளிச்சிக்கலாம், நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் தாளிச்சிக்கலாம். இது வந்து கேரட் பொரியல் நெக்ஸ்ட்டு லன்ச்சு பேக்குக்கு தான் ரெடி பண்ணுறது காலையிலேயே. என்ன வெந்து போதுரா சாமி. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு கேரட்டு ரெடியாக சீவி வச்சாச்சு. இதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். போட்டுட்டு பொரியட்டோன்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா போட மறந்துட்டேன் நான். நீங்கள் வந்து வேணால் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் இருக்குது, அது வந்து
கேரட் போட்டுக்கோங்க. கேரட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதில் தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றினாலே போதும், நல்லா வதங்கிடும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டால் போதும், அது ஆவியிலே வெந்துடும். சும்மா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். ஆவிலே நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். கட் பண்ணி கூட செய்யலாம் தான், டைம் இல்லை. காலையில் எல்லாமே செய்யணும் இல்லையா, அதனால் டைம் இருக்காது. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு பல்ஸ் அடிச்சுட்டு தேங்காவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான், கேரட் பொரியல் முடிஞ்சிச்சு. சாப்பாடு குக்கர்லேயே வச்சுட்டேங்க. வடிக்கிறதுக்கு இப்போ எங்கே கேஸு தட்டுப்பாடுனால வடிக்க முடிய மாட்டேங்குது. நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். இப்போ கேஸ் தட்டுப்பாடுனால அப்படியே இது பண்ணிடுறோம். கேஸ் குக்கர்லேயே வச்சிடுறோம் சாப்பாடெல்லாம். கேரட் பொரியல் முடிஞ்சிச்சு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு, குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கேரட் பொரியல், தயிர். லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. வெயிலில் சமையலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து கொட்டி போயிடுது. சாப்பாடு ரெடி. இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்கும் ஃப்ரூட் சாலட் தான். நேற்றும் ஃப்ரூட் சாலட், இன்றைக்கும் ஃப்ரூட் சாலட்டுக்கு ஆயிர வெயிலுக்கு எனக்கு ஃப்ரூட் சாலட் பிடிக்காது. அதனால் நான் பப்பாயா ஜூஸ் போட்டேன். எனக்கு பப்பாயா ஜூஸ் போட்டு எனக்கு ஐஸ் எல்லாம் போட்டு காலை